வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி பண்ணையிலிருந்து நான் உங்கள் கோழி பாய். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கிறங்க. பாருங்கள், கோழி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இதில் அயன் சத்தும் வைட்டமினும் அதிகமாக இருக்குது. அதனால் இதை வாரத்துக்கு 2 நாள் நம்ம கோழிக்கு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். கோழி ரத்த ஓட்டம் அதிகமாகி நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டதுடைய அடையாளமே தெரியல பாருங்கள், அந்தளவுக்கு காலி பண்ணி வச்சுருக்காங்க. கீழேயும் சிந்தலை, நம்ம என்ன ஃபுட்டு போட்டோங்கிறதே தெரியாமல் இருக்குது. அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வைட்டமினும் அயன் சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காயை நம்ம வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக பயன்படுத்துவோம். அது என்ன காயின்னு பார்ப்போம் வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். பீட்ரூட் தான் அந்த காய்கறி. இன்றைக்கி கம்மி விலையில் கிடச்சதுனால பீட்ரூட்டை வாங்கிட்டு வந்து நானே இந்த மாதிரி கையில் திருவி ஸ்லைஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னம்னா அவங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி முழுசாக கட் பண்ணி போட்டோம்னா அவங்க கொத்திகிட்டே இருப்பாங்க, நிறைய வேஸ்ட் ஆகும். தீவன செலவை கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி இடையில காய்கறிகள் கம்மி விலையில் கிடைக்கும் போது வாங்கி யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், கோழி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தோன்னோட அவங்களுக்கு குஷியாகிடுவாங்க. எப்போலாம் இந்த தீவனம் வைப்போம்னு காத்திருப்பாங்க. வச்சனோட காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இதே மாதிரி நான் கேரட்டு, முருங்கைக்கீரை, வாழைப்பழம், வாழை இலை இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி நான் உங்களுக்கு கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி நம்ம பெரிய கோழிக்கும் சோனாலி கோழிகளுக்கும் கொடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு மாத்திரம் பாருங்கள். வேகமாக சாப்பிடுவாங்க. கீழே சிந்துறதையும் அவங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் கோழி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இடையில இந்த மாதிரி கம்மி விலையில் கிடைக்கும்போது காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கீரைகள், வாழைப்பழம் இந்த மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். வாழை இலை கிடச்சா கூட நம்ம ஃப்ரீயாக கிடச்சா கூட போடலாம். அதுவும் நல்ல உணவு தான். நான் இடையில வாரத்துக்கு 1 நாள் கண்டிப்பாக வாழை இலை கொடுப்பேன். வாழை இலை அப்படியே முழுசாக போட்டு அவங்க கொத்தி திண்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து 4 மாதம் ஆன அசில் கிராஸ் பெருவிடையும் 3 மாதம் ஆன சோனாலி கோழிகளும் இருக்குது. இன்னொரு 1 மாதத்தில் நமக்கு சோனாலி கோழிகள் முட்டை வச்சிடும். அதனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை இடையில நான் கொடுக்குறது உண்டு. இதே மாதிரி நீங்களும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோழி பாய்.